மாநிலத்தினுடைய முதலமைச்சரே அந்த பேச்சை சகிக்க முடியாமல் அவரை கட்சி பொறுப்பிலிருந்து எடுத்திருக்கிறார். கூட்டணியில இன்னும் ஒரு 7-8 மாசம் இருக்கு இல்லையா, பாருங்க யாரெல்லாம் வந்து சேர போறாங்க. அவரு நாம் தமிழர்காரங்க, அவங்க வந்து சினிமா டைரக்டரு, தலைவர், வசனம் எல்லாம் நல்லா சொல்றவரு. நாங்களுமே அந்த வசனத்தெல்லாம் நல்லா ரசிப்போம். திராவிட முன்னேற்ற கழகத்தோட பேச்சாளர்கள் ஒரு விதமாக பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போது அந்த கட்சியினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளே கூட ஒரு கேவலமான முறையிலே அருவருக்கத்தக்க வகையில் பேசி கொண்டிருப்பதை பார்க்குறோம். இன்று பல்வேறு அமைப்புகள், குறிப்பாக பெண்கள் அமைப்புகள், அவர்களெல்லாம் இதற்காக கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறார்கள். மாநிலத்தினுடைய முதலமைச்சரே அந்த பேச்சை சகிக்க முடியாமல் அவரை கட்சி பொறுப்பிலிருந்து எடுத்திருக்கிறார். இது ரியாக்ஷன் அப்படிங்கிறத இன்னைக்கு திமுக பார்க்குறாங்க. ஒரு காலத்தில் அதிலும் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட மதத்தை அவதூறு செய்வது, குறிப்பிட்ட சமூகத்தை கேவலமாக அவர்கள் பேசுவது என்று இருப்பது எல்லாம் இப்போது மக்களோட ரியாக்ஷனை பார்த்துட்டு அவங்க அதற்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவுக்கு மாறுதல் அங்கே நடந்துட்டு இருக்கு. ஆனாலும் கூட தொடர்ச்சியாக அவங்களோட அந்த வரலாறு அப்படி. அதனால் அந்தந்த நேரத்தில் எங்களுடைய எதிர்ப்பை, கண்டனத்தை இதையெல்லாம் பதிவு செஞ்சிட்ருக்கோம். அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற எங்களோட கோரிக்கையும் இருந்துட்டு தான் இருக்கு. உச்சநீதிமன்றத்தை அணுகுவதற்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்கிறது போலவே மாநிலத்தினுடைய ஆளுநருக்கு இருக்கு. நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் எல்லாருக்குமே வந்து ஒரு செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. எக்ஸிக்யூட்டிவாக இருந்தாலும், லெஜிஸ்லேட்டிவாக இருந்தாலும், ஜுடிஷியரியாக இருந்தாலும் அவர்களுக்கென்று இருக்கின்ற அதிகார வரம்பிற்குள்ளாக அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும். சில நேரங்களில் நீதித்துறையோ அல்லது சில நேரங்களில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நிர்வாக தரப்போ தங்களுடைய அதிகாரத்தை ஓவர் ரீச் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. அது இன்னொருத்தரோட டொமைனில் போய் என்க்ரோச் பண்ணுறது. அப்படி செய்கின்ற பொழுது எல்லாத்துக்கும் செக் அண்ட் பேலன்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட கான்ஸ்டிடியூஷனில் கொடுத்துருக்காங்க. அதனால் மாநிலத்தினுடைய ஆளுநர் துணை குடியரசுத் தலைவரை பார்க்கறதாகட்டும், சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறதாகட்டும், அது அவங்கவுங்க முடிவு பண்ணுவாங்க. கோவை அரசு மருத்துவமனையில் கார் பார்க்கிங், மல்டி லெவல் பார்க்கிங் வரும்னு சொன்னாங்க. பார்க்குறீங்க நீங்களே. அதனால தான் இதுக்கு தொடர்ச்சியாக நான் குரல் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த கூட்டத்தொடர்லையும் நான் கேள்வி எழுப்பினேன். மல்டி லெவல் கார் பார்க்கிங் நாங்கள் வந்து பண்ணித்தரோம் அப்படிங்கிறத அரசு வாக்குறுதி கொடுத்துருக்கு. விரைவில் அதை பண்ணணும் அப்படிங்கிறத நான் திருப்பியும் வலியுறுத்துவேன். அதனால தான் நான் இன்னும் அடுத்த ஆப்ஷனாக சொல்கிறேன். பழைய பில்டிங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு நம்ம கீழே முழுக்க வாகனம் நிறுத்துற மாதிரி, மேலே வந்து சிகிச்சை அளிக்கிற வார்டுகளை உருவாக்குற மாதிரி புது பில்டிங்கை உருவாக்கி தர முடியும். மாநில அரசுகிட்டும் அதை பேசுகிறேன். ஒருவேளை மத்திய அரசுக்கு அதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருந்தால் கூட அதையும் நான் பண்ணித்தரதுக்கு தயாராக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் சொல்லியிருக்காரு, இது மொழிப்போருக்கான நேரம் வந்து நேற்று படவிழாவில் ஒரு பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. ஜிங்கு ஜிக்கான்னு ஒரு பாடல் இருக்குது. இது சீனா, ஜப்பான் மொழியாக கூட இருக்கலாம். இது எங்களோட மும்மொழி அப்படின்னு சொல்லி மொழிப்போருக்கான நேரம் வந்து விட்டு மீண்டும் அவர் குறிப்பிடுறதா இருக்கு. அவர் ஒரு வேளை சினிமாவில் பேசுகிற வசனம் மாதிரி எதாவது நினச்சி பேசியிருப்பார். இப்போ மொழிப்போருக்கு என்ன எங்கள் அவசியம் வந்தது? யாராவது மொழியை கற்றுக்கணும்னு கட்டாயப்படுத்துகிறாங்களா? இல்லை கற்றுக்க வேண்டான்னு ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்களா? எதுவும் இல்லையே. சீனா, ஜப்பான் கற்றுக்குன்னா கற்றுக்கலாமே. பாரதிய ஜனதா கட்சியோட நிலைப்பாடு என்ன? மத்திய அரசாங்கம் புதிய கல்விக் கொள்கையில் என்னத்து சொல்லுது? எந்த மொழியும் கட்டாயம் அல்ல. ஆனால் நாங்கள் கேட்குறது என்ன? தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கின்ற அரசு, அனுமதிக்கின்ற அரசு, ஏழை அரசு பள்ளி குழந்தைகளுக்கு ஏன் அந்த வாய்ப்பை மறுக்கிறார்கள்? அவ்வளோதான். கொங்கு நாடு, கொங்கு மண்டலம்ங்கிற ஒரு கோட்பாடு வந்து பாஜக மாநில தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா தென்கொண்டர் அப்படிங்கிற போது இலக்கு எப்படி போயிருக்கு? ஒரு அரசியல் கட்சி, அனைவருக்குமான அரசியல் கட்சி, அதுவும் உலகத்திலேயே பெரிய ஜனநாயக கட்சி, இந்தியாவில் வந்து ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தேசிய கட்சி, அதிகமான மாநிலங்களில் ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய கட்சி. அதனால் நாங்கள் எங்களோட தலைவர் எந்த மண்டலத்திலிருந்து வந்தாலும் ஒட்டுமொத்த இந்தியாவினோட வளர்ச்சிக்கு நாங்கள் எப்படி பங்காற்ற முடியும் அப்படிங்கிறதான் பார்க்குறோம். அதனால் புதிய தலைவருக்கு தகுந்த ஒத்துழைப்பை கொடுத்து எங்களுடைய அத்தனை பேரினுடைய நோக்கம் என்பது 2026 திமுக அரசு அகற்றப்பட்டு அங்கு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான். அதனால் எங்களுடைய இலக்கு தெளிவாக இருக்குது. இதில் மண்டலத்தை வச்சு நீங்கள் எதுவும் பிரித்து பார்க்க வேண்டாம்.
கூட்டணி ஆட்சிங்களா? இது தொடர்பாக ஏகப்பட்ட பதில் எங்கள் மாநில தலைவரும் சொல்லிட்டாரு, சம்மந்தப்பட்டவங்களும் சொல்லிட்டாங்க. இப்போ சன் நியூஸுக்கு என்ன அக்கறை இதில்? நீ உங்களோட என்ன அதனால சன் நியூஸ்காரங்க நாங்கள் என்ன ஆட்சி அமைக்கிறோம் அப்படிங்கிறது நாங்கள் பார்த்துக்கிறோம். ஆனால் உங்கள் ஆட்சியை அகற்றி காட்டுறது மட்டும்தான் எங்களோட இலக்கு. இப்போ கூட்டணியில சீமான் வராதா இல்ல விஜய் வராதா? கூட்டணியில் இன்னும் ஒரு 7-8 மாசம் இருக்கு இல்லையா? பாருங்க யார் யாரெல்லாம் வந்து சேர போறாங்க. இங்க பாருங்க, எடப்பாடி கேஸ் வாபஸ் வாங்கிட்டாரு. வெற்றி 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 கூட்டணியாக இருக்க போவது தேசிய ஜனநாயக கூட்டணி. வெற்றி பெறக்கூடிய சூழல் இப்போதே வந்து அந்த நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருச்சு. எங்க போனாலும் அடுத்தது உங்க ஆட்சின்னு பேச ஆரம்பிக்கிற அளவுக்கு நம்பிக்கை வருது. வர 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 என்ன ஆகும்? யாரெல்லாம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் எங்க கிட்ட வந்துருவாங்க. ஓபிஎஸ் இன்னும் மௌனம் காக்குறாரு. நேற்று கூட கோவையிலிருந்து கிளம்பினாரு. அவர் தேவைப்படும் போது சொல்லுவாருங்க. ஒருவேளை வென்றால் மாலை இல்லைன்னா தோல்வி என்றால் வந்து பாடைன்னு சொல்லி நான் சொன்னேன். அவரு நாம் தமிழர்காரங்க, அவங்க வந்து சினிமா டைரக்டரு, தலைவர், வசனம் எல்லாம் நல்லா சொல்றவரு. நாங்களுமே அந்த வசனத்தெல்லாம் நல்லா ரசிப்போம், பார்ப்போம். ஒருவேளை திமுக வேட்பாளர் பாஜக வேட்பாளர்கள் வந்து அதிக இடங்கள்ல வெற்றி அடைச்சிட்டா கூட்டணியில முதல்வர் வேட்பாளராக பாஜக அரசிருப்பாங்க. இங்க பாருங்க, இந்த கூட்டணி அரசு வருமா? நீங்க என்ன பண்றீங்க? உங்க எம்எல்ஏ அமைச்சராவாங்களா? பொறுத்துருங்க. முதல்ல இந்த முறை எங்களுக்கு அதிகமான பிஜேபி உறுப்பினர்கள் இதுவரைக்கும் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு 26 உள்ளே நுழைய போகிறார்கள். எங்களோட இலக்கு அது. 90 சீட் வரை கேட்க எத்தனை சீட்டு கேட்கறோங்கிறதெல்லாம் நாங்க இப்பதானே ஆரம்பிச்சிருக்குது கூட்டணியை. ஏன் தம்பி அதுக்குள்ள பதட்டம்? பலத்தை அதிகப்படுத்த கூடுதல் இடங்கள் கட்டாயமா 10க்கு 10 போன தடவை ஜெயிச்ச மாதிரியே இந்த தடவும் கோவை மாவட்டம் 10க்கு 10 தேசிய ஜனநாயக கூட்டணி. பாஜகவுக்கு கூடுதல் இடங்கள் கேட்கப்படுமா? அதெல்லாம் கட்சி முடிவெடு. அதை நான் உட்காந்து சொல்ல முடியாதுல்ல. எத்தனை சீட்டு வேணும், எந்த சீட்டு வேணுங்கிறது எங்க சொல்லணுமோ அங்க சொல்லுவோம்.